தேவ பிரசன்னத்தை விட அடையாளங்களின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அடையாளங்களின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் அல்லது வெளிப்படையான சில காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். என்ன, முதல்ல யுத்தத்துக்கு போறாங்க, போகும்போது அதுல 4000 பேர் விழுந்துட்டாங்க. விழுந்ததும் இவங்க வந்து என்ன பண்றாங்க தெரியுமா? நம்ம கிட்ட என்ன இல்ல, பெட்டி இல்ல. அவங்க என்ன இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கணும் தெரியுமா? பிரசனம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கணும். இன்னைக்கு பெட்டி இருந்தா போதும், கையில ஒரு சிலுவை இருந்தா போதும். ஆமா, எழுதும் போது பேப்பருக்கு மேல என்ன போடு? சிலுவை போடு. நான் சிலுவை போட்ட அப்புறம் ஃபெயில் ஆயிட்டேனே, ஒழுங்கு மரியாதை, சிலுவைக்கு மார்க் கிடையாது. இன்னைக்கு இதே நான் புரியறதுக்காக சொல்றேன். நமக்கு பெட்டினாலே உடனே என்ன ஞாபகம் வரும்? சிலுவை. நம்ம பிரசனம்லாம் கிடையாது. ஒரு மாசம் உபவாசத்துக்கு போடு, ஆகஸ்ட் உபவாசம். உபவாசத்துக்கு போறவன் திருப்பி விழுந்துட்டு வந்து உபவாசம் இந்த வேலைக்கு ஆகல. நம்ம வேற அங்க ஒரு இடத்துல 40 நாள் நடக்கு, அங்க போவோம். இங்க ஒரு இடத்துல 21 நாள் நடக்கு, அங்க போவோம். அங்க 50 நாள் நடக்கு, இங்க 80 நாள் நடக்கு. அங்க நான் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டு பெட்டியை கொண்டு வந்து எதுக்கு? இவங்க பண்ண அடுத்த தப்பு தான். இவங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற கவலையே கிடையாது. இவங்களுக்கு என்ன தெரியும்? பெட்டி இருந்தா போதும். கடைசியில் பெட்டியில வச்சு கொண்டு போனாங்க. வெறும் பெட்டியை வச்சு என்ன பண்ணதுக்கு? ஏசு இல்லாத சிலுவையை வச்சு என்ன பண்ண போறோம்? அது எந்த சிலுவைன்னு தெரியாது. கூட ஒருத்தன் போன அவன் சிலுவையா, கீழே ஒருத்தன் போன அவன் சிலுவையா? மொத்தம் இத்தனை சிலுவை. ஆமே, எனக்கு ஏசு இல்லை, உடனே போட்டுரு, நெத்திலே போடு போடு. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி கெட்ட சொப்பனம் வருது. முடிஞ்சு உடனே சொப்பனம் பேரும். சிலுவையில் அரைஞ்சதே அவன் தான். வெறும் அடையாளத்தை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம் நம்ம. பிரசனம் வெறும் அடையாளம் போதும், வெறும் அடையாளம் போதும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் இருந்தும் ஆண்டவருக்கு எவ்வளவு வலிச்சு தெரியுமா? எனக்கு இதுல இன்னொரு என்ன ரொம்ப நடுங்க வைத்த ஒரு காரியம். இந்த பெட்டியில தேவ பிரசனம் உண்டு, ஆனா ஈவன் தொட்டதும் வரல. தாகோன் கோயிலுக்குள்ள பிரசனம் வெளிப்படுது. அவ்வளவு மோசமாயிட்டோம் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு அவ்வளவு மோசம் ஆயிட்டாங்களா? ஒரு விக்கிரக கோயிலுக்குள்ள பெட்டியை கொண்டு வைக்கிறாங்க, அங்க அவர் வெளிப்படுறார். ஆனா நீ தொட்டதும் வரமாட்டேன்ட்டார். அவ்வளவு ஆண்டவர் வந்து முகத்தை திருப்பிட்டார்னு வைங்களேன், அதுக்கு செத்துடலாம். அதே பெட்டியை தானே தாகோன் கோயில கொண்டு வச்சாங்க. இங்கேயே வெளிப்படாதவர், அப்ப அந்த இடத்துல ஃபுல்லா விக்கிரகத்தால நிறைஞ்சது. அவன் அறியாமையில இருக்கிறான், அவனுக்கு காட்டி கொடுக்கிறார். மோசே 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 நீ மலையில இருக்கிற, ஜனங்கள்லாம் கீழே இருக்கிறான். ஜனங்க பண்ணது 100% தப்பு. என்ன தப்பு? கன்றுக்குட்டிய உண்டாக்கி வச்சாங்க. இப்பதான் அவர் பிரமாணத்தை கொடுக்கிறார், வேறொரு விக்கிரகத்தை. இந்த பிரமாணம் யாருக்கு தான் தெரியும்? யாருக்கு தெரியாது? அவனுக்கு தெரியாதுப்பா இது பிரமாணம்னு. பிரமாணமே இப்பதானே கொடுக்கப்பட்டது. தெரிஞ்ச நீயே கீழே போட்டு உடைச்சேன்னா அவன் பண்ணது தப்பு தான் மோசே, ஆனா நீ பண்ணது. ஏன்னா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா கொடுக்கிறார். மலைக்கு மேல ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷா பிரமாணத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? ஆமே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண வேண்டாம். அப்ப மோசே நீ தானே மோசே சொல்லணும், ஏலி நீ தானே நிக்கணும் திறப்புல. ஆனா மோசே கீழே வந்து பார்த்ததும் கீழே இருக்கிறவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஒன் வேல போனா ஃபைன். வெளியூர்ல இருந்து ஒருத்தங்க வராங்க, அந்த வழியா ரோடு நல்லா இருக்குன்னு காரை ஓட்டிட்டு போறாங்க. போலீஸ் நிறுத்தி ஃபைன் சொல்லும் போது அவன் முதல்ல என்ன சொல்லுவான் தெரியுமா? சார் தெரியாது சார், வெளியூர் சார், நாங்கள் எகிப்துலேருந்து இப்போ தான் சார் வந்திருக்கிறோம், நேத்தான் சார் செங்கடலை தாண்டி வந்தோம், எங்களுக்கு தெரியாது சார், அப்படிதான் சொல்லுவான். அவனுக்கு தெரியாது. மோசே உனக்கு இது இப்போதான், நீ போய் நில்லு மோசே, உடைச்சிடாத. அதனால தான் திரும்ப மலைக்கு கூப்பிடும்போது நீயே வெட்டி எடுத்துட்டு வந்துட்டார். பாவம் மோசே, அவரு 2 கல்லு தூக்கிட்டு, நம்ம பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு அதை கொண்டு வா, அந்த சேர்ல வைனா, இல்லைன்னா சேர் போயிடும்.
சேர் போகக்கூடாதுன்னு பைபிளை கொண்டு வைக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்கட்டும், தப்பா சொல்லலை. ஆமாம், உங்க கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஆமாம். சரி, அப்போ அப்போ நமக்கு தெரிஞ்சவனே மாம்சீகமா செயல்பட்டா, தெரியாதவன், நான் சொல்றது புரியுதா? மோசே, உனக்கு தான் தெரியும் மோசே, இதெல்லாம் மோசே அவனுக்கு தெரியாது மோசே. அவன் பார்த்து பழகுனதெல்லாம் எகிப்தில் இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு வைப்பான். அவன் பண்ண தப்பு ஆண்டவரே அழிக்க தான் போனார். ஆண்டவர் ஏன் போனார் இப்போ தெரியுதா? இந்த மோசையை விட்டா இவன் வேற ஏதாவது அழிப்பான் முதல்ல. அதனால மோசை நில்லு, நான் போய் அழிச்சிட்டு வரேன். ஒரு தேவ பிள்ளை நம்ம இதன் மேல ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும். அதனாலதான் கிதியோனை தெரிந்தெடுக்க காரணம் என்ன தெரியுமா? கிதியோன் சொல்ல, நீங்க எங்க கூட இருந்திருந்தா நாங்க தோத்திருக்க மாட்டோமே ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருந்திருந்தா, எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம். கைகளை உயர்த்தி எல்லாம் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும், நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசனமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை